இந்த மரம் பூங்காங்கொட்டை மரம், பூந்திக்காய் மரம். இது எங்கள் தோட்டத்தில் இருக்குது, வச்சுருக்கோம். ஒரு 40க்கும் மேற்பட்ட மரங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்குது. அந்த வகையில் தற்சார்பு வாழ்க்கைக்காக நடப்பட்ட மரம் தான் இந்த பூந்திக்காய் மரம். நம்ம சோப்பு தேவை, ஷாம்பு தேவை, இதையெல்லாம் இந்த ஒரு மரத்துலேருந்து நாம் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். இந்த காயை காஞ்சதுக்கு பின்னாடி, புளி காஞ்சதுக்கு பின்னாடி நாம் யூஸ் பண்ணுற மாதிரி கொட்டையை எடுத்துகிட்டு அந்த தோல் மட்டும் சுடுதண்ணியில் கரைச்சிட்டு தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். ஷாம்பு மாதிரி நல்லாவே அழுக்கு போகும், சுத்தமாகும். அப்புறம் இந்த காயை வச்சு அதை வச்சு துணி துவைக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதில்லை. சீக்காயோட போட்டு அரைக்கலாம். நான் எப்போவுமே இந்த காய் சீக்காயோடு போட்டு அரைப்பேன். 2 கிலோவுக்கு 2 கிலோ சீக்காய், 1/4 கிலோ புங்கங்காய் போட்டு தான் சீக்காய் அரைப்பேன். நாங்கள் யூஸ் பண்ணுறது சீக்காய் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்காகவே இது நாங்கள் தோட்டத்துலேயும் நடவு பண்ணியிருக்கோம். நன்றி.